ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கிறவங்களோட தாட் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா, நெகட்டிவ் செல்ஃப் டாக். அவங்க வந்து அவங்கள பற்றியே வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து எப்பயுமே கெட்டது தான் நடக்கும், எனக்கெலாம் என்ன சொல்கிறது, நான் ரொம்ப அன்லக்கி பர்சன், இது வரைக்குமே என் லைஃப்பில் வந்து ஒரு நல்லது கூட நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் லைஃப்பில் இருக்க எல்லா நெகட்டிவான விஷயம் ஆக்சுவலி நிறைய நடந்திருக்கும். அவங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க. அந்த வந்து ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் வந்து எடுத்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு நடந்த அந்த கெட்ட விஷயம் மட்டுமே, ரீசன்ட் பாஸ்ட்டில் நடந்ததை மட்டுமே எடுத்து வச்சுக்கிட்டு வேர்ஸ்ட்டாக நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சு, அங்கே பாருங்கள் எனக்கு இதுதான், எனக்கு எப்பயுமே கெட்டதாக நடக்கும், எனக்கு எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது, அன்லக்கி, நான் எங்கே போனாலும் அன்ஃபார்ச்சுனேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அவங்களே செல்ஃபாக நெகட்டிவாக நினச்சிக்கிறது. அண்ட் தென் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க. தே புட் தெம்செல்ஸ் டவுன். எங்கே போனாலும் அவங்களே தாழ்த்திப்பாங்க. எனக்கெலாம் வராதுப்பா, நான் அவ்வளோ அழகு இல்லை, நான் அவ்வளோ கலர் கிடையாது, கலராக இருக்கவங்களுக்கு தான் இதெல்லாம் அமையும். அதுக்கப்புறம் வேறு என்ன, அவங்கள பற்றி செல்ஃபாக அவங்களே வந்து ரொம்பவே குறைவாக எடை போட்டு வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து தகுதி கிடையாது, இதெல்லாம் வந்து எனக்கு கனவு மாதிரி, கனவுல கூட இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவாக அவங்களே பேசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃபாக வந்து ரொம்ப நெகட்டிவான பர்சனாக இருப்பாங்க. அதே தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க லைஃப்பும் அதே ரிப்பீட்டடாக ஸ்டக் ஆகிட்டு அதே மாதிரி நடந்துகிட்ருக்கும். அதே அப்படியே ஒரு லூப் ஹோல் மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் வந்து கேட்டஸ்ட்ரோஃபைசிங். இது என்ன அப்படின்னா, எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறது. நடக்கிற எல்லா விஷயத்தையும், ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், அதை வந்து பெருசு பண்ணி இது வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வந்து பாரு இப்போ நடந்துருச்சா, ஒரு சின்ன விஷயம் வந்து நெகட்டிவாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு சின்ன டெஸ்ட்டில் வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிடுவேன், இல்லை வந்து ஒரு இன்டர்வியூ வந்து பாஸ் பண்ணலன்னா, இதுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கேன், எதுலேயுமே நான் செலக்ட் ஆக மாட்டேன், அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிச்சின்னு வேர்ஸ்ட் சினாரியோஸை கற்பனை பண்ணி அதை எக்ஸாஜரேட் பண்ணி கண்டிப்பாக இதாக நடக்கும்னு சொல்லிட்டு ஓவராக அவங்களே அதுக்கு எனர்ஜி கொடுத்து இது இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை பெருசு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வியூ எப்படி இருக்குன்னா, ஒரு சின்னதாக அவங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்தால் கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இமீடியட்டாக வந்து அதை பெருசாக்கிடுவாங்க. நான் அப்போவே சொன்னேன்ல, நான் சொன்னது நடந்துருச்சு பார்த்தியா, அப்போ இனிமேட்டு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெருசுப்படுத்துறது. ஏன்னா நெகட்டிவாக நடந்துச்சு, ஓகே தட்ஸ் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. அதை வந்து அதை ஸ்டிமுலேட் பண்ணி பவர் கொடுத்து கண்டிப்பாக இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறு பெரிய ஒரு கர்வத்தோடு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஆனால் அது நடக்கவும் செய்யும். ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதோட பிலீஃப் அப்படி இருக்குது, அதுக்கு எனர்ஜி கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணுறதுனால சம்டைம்ஸ் நம்ம கூட நம்பிடும். ஓகே இவங்க அன்ஃபார்ச்சுனேட் தான், இவங்க சொன்னது தான் நடக்குது, மேபி இவங்க சொன்னது உண்மை தான், அந்த அளவுக்கு அவங்க அதில் வந்து டுவெல் ஆகியிருப்பாங்க. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளியராக இதுக்கு பதிலாக போய் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்துட்டு எக்ஸாஜரேட் பண்ணி அதில் வந்து பவர் கொடுத்து அதை வந்துட்டு அந்த சினாரியோவை நல்லா வந்து நல்ல இன்டென்ஷனோட வியூ பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா அது நடந்துடும். ஆனால் இவங்க கெட்டதை தான் கண்டினியூஸாக வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு தாட்டும் அவங்க தாட் ப்ராசஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். அண்ட் தென் ஆல் ஆர் நத்திங். அது எப்படின்னா, ஒன்று பாசிட்டிவாக இருப்பாங்க, இல்லையா டோட்டல் நெகட்டிவாக இருப்பாங்க. பயங்கர பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பர்சன் எப்படின்னா, அவங்க வந்துட்டு பாசிட்டிவ் ப்ரீச்சிங் தான், வாயை திறந்தாலே பாசிட்டிவ் தான். ஆனால் எப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் அவங்க லைஃப்பில் ஏதோ நெகட்டிவாக நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி நாள் மோசம்டா, காலையில் இருந்துச்சோன்னே இவன் மூஞ்சில் முடிச்சிட்டானா, காலையில் எழுந்திரிச்சோன்னே இது நடந்துச்சா, இன்றைக்கி நாளே போச்சு, இன்றைக்கி நாளே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளிப் ஆகிடுவாங்க. டோட்டல் நத்திங். அவங்களுக்கு வந்து இந்த மிடில் மைண்டே இருக்காது, மிடில் திங்கிங்கு, மிடில் கிரவுண்டடாகவே இருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ் தான். ஒன்று ஹை வைப்ரேஷனில் இருக்கிறது, அப்படியே பாசிட்டிவ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷனலி எப்படி இருப்பாங்கன்னா, பாசம் காமிச்சாலும் ஓவராக காட்டுறது, அதே வந்து கொட்டுறது. அப்படியே ஒரு வேளை வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னா பயங்கர லோ இதில் போயிட்டு திட்டுறது, எல்லாத்தையும் ஒதுக்குறது, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுலேயே என்ன சொல்கிறது, இந்த சென்டர் கிரவுண்டடாகவே இருக்க மாட்டாங்க, நடுநிலையில் நியூட்ரலாக இருக்க மாட்டாங்க. ஒன்று எக்ஸ்ட்ரீம், ஆல் ஆர் நத்திங், அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ சில டைம் வந்து விழுந்து செய்வாங்க. சில பேர்லாம் நம்ம ஃபேமிலியிலே இருப்பாங்க, நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க, நான் இதை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், சாப்பிடுங்க அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தப்பா உனக்கு இந்த பணம் வேணுமா, உனக்கு இதை எடுத்துக்கோ அப்படின்னா திடீர்னு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுவாங்க, அந்த அதர் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. நான் இது கொடுக்க மாட்டேன், நான் ஏன் உனக்கு செய்யணும், இன்னும் உடனே நீ பார்த்துக்கோ, உனக்கு இது பண்ணிக்கோ. ஆக்சுவலாக அது அவங்க ரியல் செல்ஃப் கிடையாது, பட் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியல. சம்திங் இன்சைடு வந்து ட்ரிகர் ஆகும்போது அவங்க அந்த மிடிலாக நியூட்ரலாக நின்றுலாம் யோசிக்கிற அளவுக்குலாம் அவங்க வந்து மைண்டு இருக்காது. டக்குன்னு என்ன ஆகிடுவாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறது. ஸோ தட்ஸ் வாட் தை பேட்டர்ன். இது எல்லாமே விக்டிம். நீங்கள் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம்னா நிறையா கேட்டகரி இருக்குது. இந்த விக்டிம் மைண்ட் செட்டுனா நம்ம ரொம்ப ஒடுங்கி அடங்கி அப்படியே பாவப்பட்ட ஜீவன், அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க தான் விக்டிம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் இப்படியும் விக்டிமாக இருப்பாங்க. விக்டிமில் கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ அது ஷேட்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இத்தனை பாயிண்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, டுவெல் ஆன் தேர் பாஸ்ட். அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பிடிச்சிக்குவாங்க. அதுதான் அவங்க ஹோல் லைஃப். அது கெட்டதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு அவ்வளோதான்.
அது அப்படியே ஒரு ஒரு வட்டம் மாதிரி அதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு என் லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சின்ன வயசில் நான் இதை போட்டு ஊறுகாய் போட்டு விற்றேன், நான் இந்த சட்டை தான் போட்டிருந்தேன், எனக்கெல்லாம் எல்லாம் இரவலாக தான் கொடுத்தாங்க, நான்லாம் வந்து ஓசியில் தான் வாங்கி சாப்பிட்டேன், உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கிது, உங்களுக்கெல்லாம் இது இப்படி இருக்குது, நீங்களாம் ரொம்ப லக்கி, நீங்கள் ஏன் அவங்க இப்போ முன்னேறிட்டாங்க. ஸோ பாஸ்ட்டை மறக்கணும் கிடையாது, ஆனால் அதுலேயே டுவெல் ஆகி அதை சுற்றி சுற்றி வரணும்னு அவசியம் கிடையாது. ரைட், கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் முன்னேறணும், அதுக்கப்புறம் அதை விட ஒரு 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 லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு இருக்கப்போ கண்டிப்பாக நம்ம கஷ்டங்களை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதை டெய்லி வந்து அது ஒரு விஷயமா எடுத்து வச்சு பேசிக்கிட்டு சொல்லி ப்ரீச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் அந்த கட்டத்துலேருந்து வர முடியவே முடியாது. உங்களால் வர முடியல, அதை வந்து நீங்கள் ப்ரீச் பண்ணி ஏன் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க? ஸோ இதுவும் ஒரு விக்டிம் மைண்ட் செட் தான். நீங்கள் அதில் மாட்டிட்டீங்க, நீங்கள் வந்து அதை விட்டு உங்களுக்கு வெளியே வரதுக்கு இஷ்டம் இல்லை. அதே மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதில் இருக்கவங்க அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் லவ் ஃபெயிலியர் கூட நம்ம சொல்லலாம். ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இன்னொரு லவ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லவ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே இருக்காது. இதெல்லாம் தான் லிமிட்டிங் பிலீஃபு. இந்த இடத்துலலாம் தான் உங்களுக்கு லேக் இருக்குது. லவ்வில் வந்துட்டு எனக்கு நான் ரொம்பவே அன்லக்கி, நான் கொடுக்குற லவ் எனக்கு கிடைச்சதே கிடையாது, எப்பயும் நான் ஒரு கிவராக தான் இருந்திருக்கேன், ஐம் நாட் அ டேக்கர், ஐம் நாட் அ ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசீவிங் சைடில் இருந்ததே இல்லை. அதை வந்துட்டு நீங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணாதீங்க. ஓகே, அது வந்து க்ளோரிஃபை பண்ண தான் அது வந்து பெரிய விஷயமா உங்களுக்குள்ளாரே அது வந்துட்டு ஒரு பெரிய வேல்யூவான விஷயம். நான் வந்து கொடுக்குற இடத்துல இருக்கேன், என்ன நீங்கள் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க? ரிசீவிங் சைடில் இருந்ததே இல்லை. இப்படி சொல்கிறதால உங்களுக்கு ஒன்றே லவ் வந்துருமா? உங்களுக்கு எல்லோரும் வந்து உங்கள் மேலே அன்பை பொழிஞ்சி உனக்கு நான் எல்லாமே செய்கிறேன், அப்படி ஒன்று நான் கேர் பண்ணிக்கிறேன், அஃபெக்ஷன் கொடுக்குறேன், அப்படிலாம் நடக்காது, சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் ரிசீவிங் சைடில் இருக்கணும்னா உங்கள் மென்டாலிட்டியை மாற்றிக்கோங்க. ஓகே, இல்லைனா திரும்ப இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ எல்லாமே உங்கள் தாட்ஸ் தான். அதனால் இதை வந்து க்ளோரிஃபை பண்ணாதீங்க. ஸோ டோன்ட் டுவெல் ஆன் யுவர் பாஸ்ட். உங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரெசென்ட்டில் அதை எடுத்துக்கிட்டு வராதிங்க. ப்ரெசென்ட்டில் அதை கேரி பண்ணிங்கன்னா தட்ஸ் வாட் யுவர் ஃப்யூச்சர் கோன ஷோ. ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும், ஃப்யூச்சர்லேயும் அதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இது எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஸோ விக்டிம் மைண்ட் செட்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரிலேட் ஆகுதான்னு பாருங்கள். அதை வந்துட்டு எப்படி வந்து எடுக்கலாம், அந்த விக்டிம் மைண்ட் செட்லேருந்து எப்படி வெளியில் வரலாம், ப்ராப்பராக எப்படி வரலான்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அடிஷ்னலி ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டு போயிருந்தால் அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஆக்சுவலி இது ஒரு லென்த்தி வீடியோ. நான் கொஞ்சமாக தான் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி யோசித்து, ஏன்னா நானுமே அந்த விக்டிம் மைண்ட் செட்டில் இருந்து வந்திருக்கேன். இதில் பாதி பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பொருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து யோசித்து மற்ற விக்டிமாக இருக்கிற பர்சன்கிட்டையும் நிறைய பேர் இந்த மென்டாலிட்டியில் இருக்கவங்கக்கிட்ட எல்லாம் நோட் பண்ணி தான் இந்த பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். இப்போ நான் சில விஷயம் வந்து சொல்கிறேன்னா கண்டிப்பாக நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சும்மா எங்கேயோ வந்து பார்த்தோம், யாரோட இதுலேயோ இது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. எனக்கு நடந்திருக்கு. அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வந்திருக்கேன், இன்றைக்கி எனக்கு பாசிட்டிவாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கேன், ப்ரெசென்ட்டில் நான் இருக்கேன். அதோட எனக்கு வந்து ரொம்பவே நான் செல்ஃப் கான்செப்டை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு செல்ஃப் லவ்வை நானே கொடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு என்னோட லைஃப்பில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக இருந்துச்சு. விக்டிம் மென்டாலிட்டிலேருந்து வெளியே வந்தோடனே எனக்கு வந்து அவ்வளோ நல்லது நடந்துச்சு, அவ்வளோ ஃபார்ச்சுனாக இருக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் வந்து என் லைஃபே எனக்கு வந்து மேசிவ் ஒரு ஷிஃப்ட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ், சேஞ்ச் ஆகிருக்கு. நானும் நிறையா அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் வீடியோஸ் போடுறேன். நீங்கள் எதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிங்கன்னா எஸ், நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நிறைய விஷயம் என்னோட பர்சனல், அதனால் நான் ஷேர் பண்ணல. பட் ஒன் டே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் என்னென்ன மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்.